உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, நீண்ட இடைவேளையாக உங்களுக்கு என்னால் வீடியோ பதிவிட முடியவில்லை. காரணம் என்னன்னா, நிறைய பூஜைகள் கமிட்மெண்ட் இருந்தது. அந்த பூஜைகளை அட்டன் பண்ணுறதுனால இடையில எல்லோரையும் போல ஒரு வாரத்துக்கு ஒரு பதிவீடு என்னால் பண்ண முடிகிறதில்லை. என்னுடைய வீடியோ பதிவுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய ஃபாலோவர்ஸ் இந்த வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நன்மை தீமைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையிலே செல்வ நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காகத்தான் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பதிவிடுகிறேன். எத்தனையோ பதிவுகள் இணையதளத்திலே வந்திருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஆண்டு அப்படி ஆகிறது இப்படி ஆகிறது அப்படின்னு எல்லா ராசிக்கும் பலவிதமான சோதிட வல்லுநர்கள் சொல்லத்தான் செய்கின்றார்கள். அதை பின்பற்றி நீங்களும் வெற்றி அடைகின்றீர்கள். அதில் ஒரு மாற்றம் இல்லை. என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன். நான் வேத பஞ்சாங்கத்தை மட்டுமே கடைபிடிப்பவன். திருக்கணிதமோ வாக்கியமோ வாசுகி பஞ்சாங்கங்களோ நான் பார்ப்பதில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் சூரியனே ஒரே மாதிரி உதிப்பதில்லை. ஒரு நிமிஷம் முன்ன பின்ன தான் இருக்கும். இயற்கையே அதோட கடமைகளை செய்தாலும் நூல் பிடித்தது போல நகர்வதில்லை, முன்பின் இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் வேதங்களை எதற்கு உருவாக்கியிருக்காங்கன்னா, மனிதன் நன்றாக வாழ்வதற்குத்தான். கெட்டு போகாம, குறுக்கு புத்தி இல்லாம சரியான பாதையில மனித குலம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வேதம். எல்லா மதத்திலுமே வேதங்கள் இருக்கிறது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் அத்தனை மனித இனங்களுக்கும் மதங்களுக்கும் அந்தந்த மதங்களுக்கு தகுந்தாற்போல வேதங்களை முன்னோர்கள் குறிப்புகளாக வைத்திருக்கிறார். அதை சரியாக பின்பற்றக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே வெற்றி கிடைக்கும். அது ஏனோ தானோ அதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சது, அதெல்லாம் நாம் இப்போ இருக்கிற கலிகாலத்தில் நாம் அதெல்லாம் பயன்பற்ற வேண்டாம் அப்படின்னா அதீத புத்திசாலித்தனம் இருந்தால் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இறைவனிடத்தில் சரியானபடி சிக்கும்போது நம்மளால் தப்பிக்க முடியாது. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டா? தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அதை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு சாதனை படைக்கின்ற ஆண்டாக இருக்கிறது. ஒரு சாதனை படைக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியும்ல. ஒரு கல்வியில் ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர் படிக்கிறார். உங்களுக்கு சாதனை பெறுகின்ற யோகம் இருக்கிறது. அப்போ 1000 பேர்களை கடந்து நீங்கள் ஓடணும். அப்போ தானே சாதனை கிடைக்கணும், இல்லைன்னா கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் குரு மிதனத்துக்குள்ளே போகிறார். ட்ரையாங்கிளில் மூலத்திரிகோணம்னு சொல்லலாம். அதனால் நேர்கொண்ட பார்வையில் சிறப்பான சாதனை உங்களுக்கு காத்திருக்கிறது தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளே. அது மட்டும் இல்லாமல் இப்போ 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடங்கள், 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடங்கள், இதெல்லாம் ராகுக்கு சனி பகவான் இருக்குது. அதே நேரத்தில் கேது பகவானுடைய பயிற்சி இருக்கிறது. அதனால தான் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மை பெருங்குண்ட வெற்றியை தரும். நன்னா புரிஞ்சுக்கிடணும். எங்கே வெற்றி இருக்கிறது? நேர்மை, சார்பான மைண்டு, வேகமான முன்னேற்றம். இதெல்லாம் இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு உண்டு. கல்வி படித்தவாளுக்கு நீங்கள் நினைத்த வேலைக்கு உங்களுடைய முயற்சி 100% இருந்தால் இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல படிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு கல்யாண ஆண்டாக சொல்லலாம். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வருகின்ற ஆண்டாக இருக்கிறது. அதை முதல்ல நிறுத்திக்குங்க. அதே போல குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி, ஆடை ஆபரணங்கள், பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் இந்த ஆண்டு உண்டு தனுசு ராசிக்கு. எப்பவுமே வெள்ளை போல ஷார்ப்பாக இருக்கணும். அதனால தான் தனுசு ராசிக்கு சின்னத்தை வில் அன்புகளாக வச்சிருக்கிறோம்.
அன்போடு சேர்ந்து நேர்கொண்ட பார்வை இருந்தால் உங்களை அடிக்க ஒரு ஆளும் முடியாது. அந்த மாதிரி அறிவாற்றல் படைத்தவர்கள் நீங்கள். அதேபோல கம்ப்யூட்டர், கணினின்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் துறைக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. அதேபோல கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், சினிமா கலைத்துறையாக இருக்கட்டும், கலைத்துறைகளில் எத்தனையோ விதங்கள் இருக்கு. அதுக்குள்ள எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் வெற்றி. அரசியல் துறைக்குள்ள இருக்கிறவருக்கும் வெற்றி. ஆனால் நேர்மை இருக்கணும். நியாயம் பக்கம் நீங்க இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உயர்வை தரும் இந்த ஆண்டு. ஏன்னா குரு பகவான் அந்த மாதிரி தான் கத்தி மாறி வீசுவார். வர்றதெல்லாம் பொன்னான ஏற்றம். ஆனா அப்படி பிடிக்க தெரியணும். நம்மளை நோக்கி கத்தி வரும்போது சரியாக பிடிக்க தெரியும். அப்படி பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய செல்வந்தனாக மாறலாம். நல்ல சுப சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். அதே நேரத்தில் வீடு வாகனங்கள் இல்லாதவங்கெல்லாம் வீட்டு அரண்மனை போல வீடுகளெல்லாம் கட்டக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. வெளிநாட்டு பயணங்கள், அதே போல பெருங்கொண்ட நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய யோகமெல்லாம் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல வெளிநாட்டுக்கு பயணம் சென்று வரக்கூடிய யோகமெல்லாம் இந்த ஆண்டு உண்டு. இப்போ நேர்மைன்னா கத்தி, நல்லா பார்த்துங்க, 2 பக்கம் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கத்தி. இப்போ நேர்மையான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும், ஃபாஸ்ட்டாக வரும். அப்போ கத்தின்னா தொழில், கத்தின்னா குடும்பம். ஷார்ப்பான ஆயுதம்தான் குடும்பம், காதல், சுகம், பணம், தொழில் எல்லாம். இந்த கத்தியை காயம்படாமல் பிடிக்க தெரியணும். அப்படி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரால் ஜெயிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. ஏன்னா கிரகங்களுடைய பலம் 3 விதமும். அப்போ ஒரு 3 பேர் நமக்கு பாதுகாப்பாக வர்றாங்க. முன்னாடி ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர், சைடில் ஒருத்தர் வர்றாங்கன்னா நாம் எப்படி போகலாம்? அந்த மாதிரி கிரக சேர்க்கை தனுசு ராசிக்கு உண்டு இந்த ஆண்டு. அப்போ இந்த நேரத்தை நாம் விழிப்போடவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படும். அப்படி செயல்பட்டால் வெற்றி மேல வெற்றி. குடுக்கல் வாங்கல், அதே போல் அடிதடி, சண்டை, கோர்ட்டு கேஸு, சொத்து தகராறு, இது போல் இருக்கிறவாளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு வழிபாடு செய்தாலே தானாக விலகி போடும். சண்டை போட்டவன் இல்லைப்பா நடந்ததெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மனநிலை மாறி போயிடும். அப்போ குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க, தாய் தந்தையரை கவனிங்க, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா அதுபோல் விஷயங்கள் உங்களை பாதிக்கக்கூடிய அளவில் கேது பகவான் உருவாக்குவார். அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். அப்போது இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கிறதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு சாதனை படைக்கக்கூடிய காலம் அப்படின்னா நம்ம பின்னாடி நிறைய பேர் ஓடி வர்றாங்க, அவங்களோட தான் நாமளும் ஓடியாகணும், அவங்களுக்கு முன்னாடி ஓடணும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். அப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் நன்மைகள் இருக்கிறது. நீங்கள் செயல்பாடு செய்யும்போது, வேலைக்கு போகும்போது, தொழிலை நகர்த்தும் போது, வேலையாட்கள்கிட்ட வேலை சொல்லும்போது கவனமோடும் அன்போடும் கனிவோடும் செயல்பட தொடங்குனீங்க அப்படின்னா அழகான வெற்றி, அற்புதமான உயர்வு. இது தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கிறது. அப்போ இந்த ஆண்டை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி இருக்கிறது. அப்போ இந்த 2025 ஆண்டு நேர்மைக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா சரியா பயன்படுத்திக்கங்க. இந்த நல்ல நேரத்தையும் இந்த பொன்னான காலத்தையும் தொழிலில் முக்கியத்துவம் கொடுங்க, குடும்ப சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல பூமி, மனை, வன, வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் பேச்சுவார்த்தை ஏதாவது இழுவ வச்சுருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்குங்க. உங்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகள் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படின்னு இந்த பதிவு மூலியமாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில்
இந்த ஆண்டு கிரக பயிற்சிகள் நிறைய இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நடக்கும்போது முன்னெச்சரிக்கையாக அதில் வருகின்ற நன்மை தீமைகளை எடுத்துச் சொல்லுவேன். இதே போல ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க. அது வரைக்கும் நன்றி.